சீர்காழியில் கடந்த 27ஆம் தேதி 3 பேர் வெட்டப்பட்ட சம்பவத்தில் மெத்தனமாக செயல்பட்டதாக காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 7 போலீசார் கூண்டோடு மாற்றம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடி உத்தரவு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கச்சேரி ரோடு முக்கூட்டு பிடாரி தெற்கு வீதியில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி பட்டப்பகலில் நின்று கொண்டிருந்த சீர்காழி ஐயனார் கோவில் தெருவை சேர்ந்த மதன், சீர்காழி உப்பனாற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மதன் உறவினர் மணிகண்டன், சுரேஷ் ஆகிய இருவரையும் மர்ம நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். மேலும் மணிகண்டனின் மோட்டார் சைக்கிளை சேதப்படுத்தி உப்பனாற்றில் தள்ளிவிட்டு சென்றனர். இந்த சம்பவம் சீர்காழி பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் கடையில் பொருட்கள் வாங்கும்போது ஏற்பட்ட தகராறின் முன்விரோதம் காரணமாக நடந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவின் பேரில் சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் ஆலோசனையின் பேரில் சீர்காழி காவல் ஆய்வாளர் சிவகுமார், உதவி காவல் ஆய்வாளர் அசோக்குமார் மற்றும் போலீசார் விளக்குவதன் சம்பவம் தொடர்பாக சீர்காழி அருகே வெளுந்திட சமுத்திரம் சிவன் கோவில் தெருவை சேர்ந்த ராஜா என்பன் பூர்ணச்சந்திரன், சீர்காழி கச்சேரி ரோட்டை சேர்ந்த விக்னேஷ், சீர்காழி பிடாரி கீழ வீதியை சேர்ந்த வினோத்குமார், ராதாநல்லூர் பெரிய தெருவை சேர்ந்த குற்றாலீஸ்வரன் ஆகிய 4 பேரை கடந்த 29ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக தேடி வந்த நிலையில் சிலரை தேடி வந்தனர். அப்போது இந்த சம்பவத்தில் சீர்காழி ஐயனார் கோவில் தெருவை சேர்ந்த அருண்குமார், ஈசானிய தெருவை சேர்ந்த செந்தில்குமார் ஆகிய 2 பேரையும் தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் மணிகண்ட கணேஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்து சீர்காழி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா பட்டப்பகலில் 3 பேர் வெட்டப்பட்ட வழக்கில் பணியில் மெத்தனமாக செயல்பட்டதாக சீர்காழி காவல் ஆய்வாளர் சிவகுமார், மயிலாடுதுறை ஆயுதப்படைக்கும் சீர்காழி உதவி காவல் ஆய்வாளர் அசோக்குமார், குத்தாலம் காவல் நிலையத்திற்கும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சீனிவாசன், மாவட்ட குற்றப்பிரிவுக்கு காவலர் அகஸ்டின், தலைமை காவலர் குலோத்தங்கன், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார், ராஜாஜி ஆகியோர் மணல்மேடு காவல் நிலையத்திற்கும் பணிமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவிட்டார். சீர்காழி காவல் நிலையத்தில் 7 போலீசார் கூண்டோடு மாற்றப்பட்ட சம்பவம் காவலர்களிடையே அச்சத்தையும் பொதுமக்களிடையே பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் செய்திகள் உங்களுடன் உண்மையில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபுடன் உங்கள் தவசி ரமேஷ்.